அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். போன காணொளியினுடைய தொடர்ச்சி தான் இந்த காணொளியும். போன காணொளியாக ஆணவத்தை பற்றி பேசியிருந்தேன் இல்லையா? அந்த ஆணவத்துக்கு இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்குது. அதுக்கு தான் இந்த காணொளி. இப்போ ஆணவம் இருள்னு வச்சுக்கோங்களேன், இருட்டுன்னு வச்சுக்கோங்க. அதனை நீக்கிற விளக்கு போன்றது தான் மாயை. இப்போ நமக்கு கொடுத்துருக்க தனுக்கரணை போனோம்லாம் மாயை, ஒரு டார்ச் லைட்டு கொடுத்தது மாதிரி. நமக்கு கிடைச்ச ஐம்பொறிகளும் மனம் புத்தி போன்றவைகளும் மாயிலேருந்து தோன்றிய கருவிகளே என்பது நாம் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கருவிகளுடைய செயல்பாட்டினால், அதாவது என்னென்னா மாயா மலத்தின் சேர்க்கையினால் ஆணவ மலத்தோட சக்தி கொஞ்சம் விலகும், அறிவு விளங்கும். மாயையினுடைய காரணமாக ஆணவ இருள் முன்பு போல அறிவை முற்றிலும் மறைக்க முடியாது. ஆனால் அது இப்பொழுது வேறு ஒரு காரியத்தை செய்யும். என்ன செய்யும்னா, மாயா கருவிகள் அந்த மாயிலிருந்து வழங்குகிற அறிவை விபரீத அறிவாக மாற்றிடும். அப்படியே அறிவை விபரீதமாக மாற்றிடும். என்னென்னா, அற்பமான பொருளை உயர்வானதுன்னு, நிலையில்லாத பொருளை நிலைத்ததுங்கும் மாறி உணரும்படியாக செய்துவிடும். இந்த மாதிரி ஆணவ இருள் மாயையோடு கூடிய நிலையில் உயிருக்கு மயக்க உணர்வை உண்டாக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு வேறு உடம்பு தானே, உடம்பு வேறு உயிர் வேறு. ஆனால் அந்த வேறாகிய உடம்பையே நாம்னு எண்ணி கொண்டு இருக்கிறோமா இல்லையா? இது மயக்க உணர்வு தானே. நமக்குன்னு என்ன உடம்பு இருக்குது? நம்ம பிறக்கும்போது எதையும் உடன் கொண்டு வரல, இறக்கும்போதும் எதையும் உடன் கொண்டு போக முடியாது. அப்படி இருக்க என்னோடதுன்னு எண்ணி உடைமைகளை சேர்த்து கொண்டு இருக்கிறோமே, இது மயக்க உணர்வு தானே. அதுதான் இது இந்த மாதிரி தான் பண்ணும். அது அதாவது ரெண்டு இயல்பு இருக்குது இதுக்கு. தனித்து செயல்படுகிற நிலைக்கு கேவல நிலைன்னு பேர். இந்த மாயையோடு கூடி செயல்படுகிற நிலை சகல நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பின்னாடி வரும் பாட்டில். ஆணவத்தோட தனித்த நிலையில் இருக்க ரொம்ப பேரறியாமை செய்யும். மாயையோட போய் சேர்ந்துச்சுன்னா மயக்க உணர்வு செய்யும். இதுதான் இந்த ரெண்டோட வேலையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமலிங்க சுவாமி இது எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு ஒரு ஞானி பாடுவார். அதாவது இந்த ஆணவ நிலையில் உயிர் எப்படி இருக்கும்னு அந்த பாட்டை சொல்கிறேன் பாருங்கள். அறிவு இளன் அமூர்த்தன் நித்தன் அரகாதி குணங்களோடும் செறிவு இளன் கலாதியோடும் சேர்வு இளன் செயற்கை செயல்கள் இல்லான் குறியிலன் கர்த்தா அல்லன் போகத்தில் கொள்கையில்லான் பிரிவிலன் மலத்தினோடும் யாபி கேவலத்தில் ஆன்மா. இந்த ஆன்மாவை தூக்கி முன்னாடி போட்டிங்கன்னா ஆன்மா, கேவலத்தில் ஆன்மா, அறிவிலன் அமூர்த்தன் நித்தன்னு படிக்கணும். கேவல நிலையில் உயிர் ஆணவ மலத்தினால முற்றும் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால அறிவு இல்லாமல் இருக்கும். அந்த நிலைக்கு அதுக்கு வடிவம் கிடையாது. ஆனால் நித்த பொருள் அது. இந்த நிலையில் உயிருக்கு தனு கரண போன ஒன்றுமே இல்லை. காலம் நீதி கலை வித்தை அரங்கமெல்லாம் சொல்லுவாங்க, அதுவும் இல்லை. செயல் கிடையாது, விளைவு கிடையாது, விருப்பம் கிடையாது, நுகர்ச்சி கிடையாது. ஆணவ மலத்தோடு முற்றிலும் உயிர் கூடி நிற்கும். இதை தான் இந்த பாட்டில் விளக்குறார். இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா, ராமலிங்க பெருமான் நிறைய இடத்துல இருள் மருள் அருள் பொருள்லாம் பாடுவார். உதாரணமாக எல்லா இடத்துலையும் சபையில் பார்த்திங்கன்னா, அருளுடைய பரம்பொருளே மன்றிலாடும் ஆனந்த பெருவாழ்வே அன்புலோதம் தெருளுடைய உளமுழுதும் கோயில் கொண்ட சிவமேமை அறிவு உருவாம் தெய்வமே இம்மருளுடைய மனப்பேதை நாயினேன் செய்வன் பிழையை சிறிதேனும் மதித்தியாயில் இருளுடைய பவக்கடல் விட்டேரேன் என்னை ஏற்றுவதற்கு எண்ணுக என் இன்பத்தேவே அப்படிம்பார். இப்போ இதில் இருள்ங்கிறது என்னது? இருள்ங்கிறது இருளுடைய பவக்கடல் விட்டேறேன். இருளாகிய இந்த பவக்கடல் பவம்னா பிறவி. இருளாகிய பவக்கடல் விட்டேற முடியலை, ஏற்றுவதற்கு என்னங்க, நீ ஏற்றுவதற்கு எனக்கு எண்ணி அப்படின்னு சொல்லுவார். அருளுடைய பரம்பொருள் இறைவன் என்னது? அருளுடைய பரம்பொருளேம்பார். அருளுடைய பரம்பொருளே
ஆனந்த அன்புலோதம் தெருளுடைய உளமுழுதும் கோயில் கொண்ட சிவமே. அதாவது தெளிவுன்னா ஞானம்னு அர்த்தம். அந்த தெருளுடைய உளமுழுதும் கோயில் கொண்ட சிவமேனா தெளிவடைந்தவர் உள்ளத்தில் தான் இறைவன் குடியிருப்பாருன்னு சொல்கிறார். தெருளுடைய உளமுழுதும் கோயில் கொண்ட சிவமே, மெய் அறிவுருவாம் தெய்வமே. நான் இப்போ எப்படி இருக்கேன்? மருளுடைய மனப்பேதை நாயினேன்கிறார். மருளுடைய மனப்பேதை நாயிலேருந்து இருளில் இருந்தேன், இப்போ மருளுக்கு வந்துட்டேன், மயங்கிய நிலைக்கு வந்துட்டேன். மருளுடைய மனப்பேதை நாயினேன் செய் வன்பழையை சிறிதேனும் மதித்தியாயில் அப்படின்னு பாடிட்டு பொருளுக்கு போடுவார் ஆச்சுங்களா. இருளுடைய, அதாவது என்ன சொல்கிறாரு? அருளுடைய பரம்பொருளே, அருளாகிய பரம்பொருள், அருளுடைய பரம்பொருளே மண்டிலாடும் ஆனந்த பெருவாழ்வே, அன்புலோதம் தெருளுடைய உடமுழுதும் கோயில் கொண்ட சிவமே, மெய் அறிவுருவாம் தெய்வமே, மருளுடைய மனப்பேதை, இந்த மயக்கத்தில் இருக்கும் இல்லையா மாயை, மருளுடைய மனப்பேதை நாயினேன் செய் வன்படையை சிறிதேனும் மதித்தியாயில் இருளுடைய பவக்கடல் விட்டேறேன் என்னை ஏற்றுவதற்கு என்னுக. என்னன்னா போதும், நான் மேலே வந்துடுவேன். ஏற்றுவதற்கு என்னுக என் இன்பத்தேவேன்னு முடிக்கிறார். அதனால் இதுவரைக்கும் நம்ம சொன்னது பூராமே ஆணவத்தை பற்றி தான். இந்த ஆணவத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை அடுத்த காணொலியில் நம்ம சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம பாட்டுக்கு போயிடலாம். இந்த காணொலியோடு நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொலியில் நம்ம பார்ப்போம். வணக்கம்.